கழகத்தை பற்றி பலவிதமான செய்திகள் வந்துட்டுருக்கு. தலைமை கழகம் எப்படி வாங்கப்பட்டது என்னங்கிறது இங்கே இருக்கிறவங்க பல பேருக்கு தெரிய சான்ஸ் இல்லை. இந்த இடம் வந்து ஒரு தடவை காலையில் திரு ராம்தாஸ் அவர்கள், டைரக்டர் NS ராம்தாஸ், அவர் இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தார். வீட்டிலேருந்து வரும்போது இந்த இடத்துல வந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. டைம் பண்ணி பாருங்களேன், 9:10 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது சத்தத்தை கேட்டுட்டு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தார். வந்து நேராக வீட்டுக்கு வந்த உடனே அப்பாவும் சித்தப்பாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது இவர் சொன்னார், ஏங்க அந்த ஒரு வீடு ஒன்று வருது விலைக்கு, அதை வாங்கிறது தானே அப்படின்னு கேட்டார். வாங்கினா நல்லா இருக்கும், இடமும் நிறைய இருக்குது அப்படின்னா. எந்த இடம்னு கேட்டாங்க. இந்த இடத்த சொன்னாங்க. உடனே ஆஃபீஸரை கூப்பிட்டு அந்த இடம் என்ன ஏது பார்த்து நம்ம இதுக்கு சரியாக வருமா பாருங்கள் அப்படின்னு போய் பார்க்க சொன்னாங்க. போய் பார்த்த உடனே ஒரு ரேட்டுக்கு அது போயிட்டு இருந்தது. உடனே அந்த பெட்டிங்கில் கலந்துக்கிட்டு எடுத்தாச்சு. எடுத்த பிறகு யார் பேரில் வாங்கிறது அப்படின்னு இவங்க 2 பேரும் முடிவு பண்ண முடியாது இருந்தது. அப்போ அப்பா சொன்னார், இந்த இடத்த வந்து இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அந்த இடத்த இங்கே வாங்கினதுனால இதை ஜானகி பேரில் வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே சித்தப்பாவும் அப்படியா சரி, அப்போ அவங்க இதையும் கொஞ்சம் இது பண்ணி பேசி அந்த இடம் வாங்கப்பட்டது. அது எனக்கு தெரிஞ்ச தகவல் சரியாக இருந்தால் 58 59 அப்படிங்கிற ஒரு ஞாபகம் எனக்கு. ஏன்னா அங்கே இருக்கும்போது ரொம்ப நாள் நாங்கள் அந்த இடத்துல தான் போய் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அங்கே வந்த இடம் எதுன்னா நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம் அங்கே தான் இருந்தது. சில ஆண்டுகள் அங்கே தான் இருந்தது. அங்கே தான் விளையாட்டுக்கு பொங்கல் விழா நடக்கும். நடிகர்களெல்லாம் வச்சுக்கிட்டு பொங்கல் விழா நடக்கும். MGR நாடகமன்ற பொங்கல் விழா, நடிகர் சங்க பொங்கல் விழாலாம் அங்கே நடக்கும். அதில் வந்து விளையாட்டு இதெல்லாம் நடக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஓரளவுக்கு வருவாங்க. கையெழுக்கும் போட்டி அதெல்லாம் நடக்கும் அங்கே. அது முடிஞ்ச கையோடு தான் இவர் K. தங்கவேல் அவர்கள், அவரோட தலைவரான அவர் எடுத்துகிட்டு வந்தார். அந்த இடத்த காலி பண்ணி அங்கே கொண்டு போனார். அதுக்கு பிறகு சிறுகாலம் சும்மாவே இருந்தது. அவர் வந்து 62 இந்த நாடக மன்றத்தில் அந்த மியூசிக் போட்டிருந்த செல்வமணின்னு இருந்தார். அவர் அங்கே கீழே தங்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் அங்கேருந்து காலி பண்ண உடனே கேசவன் நாயர் சித்தப்பா கூடயே இருந்தார். 1952 அவர் எங்கள் கூட. அதாவது MGR எங்கள் குடும்பத்தில் 2 பேர் ஒன்றா இருந்தாங்கன்னு சொன்னால், முதல்ல SKT சாமி மேனேஜர் அண்ட் மிஸ்டர் கேசவன் நாயர், இவங்க தான் மெயின். சபாபதின்னு ஒருத்தர் இருந்தார் கூட, அவர் அடுத்தது. அதுக்கு பிறகு தான் பத்மநாபன் ஆரம்பி எல்லாம். கொஞ்ச நாள் இருந்தவரை சமநீதி ஆஃபீஸ் வந்தது. பிறகு இந்த இடத்த வந்து சும்மாவே கிடந்தது. அதில் வந்து அப்பா வந்து லாரி வச்சுருந்தார், ஒரு 3 லாரிகள். அந்த லாரிகள் எதுவுமே அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தது. இந்த இடம் பற்றாக்குறையில் வண்டிகளும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தது. கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த இடத்துல ஜானகிமா தம்பி நாராயணன் உள்ளே வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அங்கே வச்சுக்கிட்டாரு. திரு கேசவன் நாயர் அவர் அங்கே தங்கிட்டு இருந்தார். கொஞ்ச நாளுக்கு பிறகு சமநீதி பத்திரிகை இதனுடைய முடிஞ்ச பிறகு கல்யாண மண்டபம் வச்சார். அதுவும் வச்சது ஜானகிமா தம்பி. சத்யா கல்யாண மண்டபம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொந்த அம்மாவை கேட்டு வச்சுக்கிட்டாரு. ஆனால் வச்சுக்கிட்டது சித்தப்பாவுக்கு தெரியாது. எல்லாமே இப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு குணம் என்னென்னா, ஏதாவது ஒரு இடம் காலியாக இருந்தால் முன்னாடியே பிளான் பண்ணி அந்த இடத்த எடுத்துக்குவார். அதை மாதிரி நிறைய இடம் எடுத்திருக்காரு. அது பின்னாலே நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமாக வெளியே வரும். அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட அவர் மகள் கொடுத்துருக்காங்க, எங்கள் அப்பா 7 ஸ்கூல் வச்சுருந்தாருன்னு. அது எப்படி வந்தது என்னென்னு வந்தது நாங்கள் சொல்கிறோம். தலைமை கழகம் அந்த நேரத்தில் 1972 அப்போ மீட்டிங்கெல்லாம் அங்கே தான் நடந்தது. அப்போவே இவர் உட்காந்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ண வச்சுருக்கேன், அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாரு இவர் அப்படின்னு முனைகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அங்கே வந்து தலைமை கழகத்துக்கு ஏற்பாடு பண்ணி மண்டபத்தை எடுக்க சொல்லிட்டார் சித்தப்பா. ஆனால் அதே மாதிரி நீடித்திருந்தால் இந்த சொத்து அவர் கைக்கு போயிருக்கும். மாண்டவனுடைய இதனை அருளால் இது அப்படியே கட்சிக்கு வந்தது. ஆனால் வந்து தலைமை கழகம்
அந்த 72க்கு பிறகு அது தலைமை கழகம் ஆக்கப்பட்டது. 87க்கு முன்னாலேயே 87லேயே அந்த இடத்த வந்து தலைமை கழகத்துக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அந்த அம்மா உரிமை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கட்சி பிரிஞ்ச போது ஒரு தகராறில் அது ஏன் இடம்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அது அவங்க இடம் இல்லை, அது வந்து கட்சிக்கு போயாச்சு. இப்போ வரைக்கும் கட்சி தான். ஆனால் அந்த இடம் வந்து கட்சிக்குத்தான் சொந்தமாக வழியே யாரும் எந்த தனிநபருக்கும் சொந்தம் அல்ல. If you like our videos and channel, please like and subscribe.